அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோபி. அனைத்து இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு அறக்கட்டளையோட நிறுவனர் மற்றும் மாநில பொதுச்செயலாளர். இன்றைக்கி என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளுடைய முக்கிய ஒரு தினம் கார்த்திகை தீப திருநாள். இந்த திருநாளில் பார்த்திங்கன்னா பல ஆண்டுகள் கழித்து மதுரையில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு நீதிமன்றம் நேற்றைய முன்தினம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை இந்து இயக்க தலைவரான ராம ரவிக்குமார் அவர்கள் வழக்கை தொடர்ந்து போராடி வென்று காட்டியுள்ளார். இதை ஏற்க முடியாத சில தீய சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு இந்து மதத்துக்கு மாற்றுக் கொள்கை கொண்ட சிந்தனை கொண்டவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு இன்று ஆளும் அரசு இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில் என்பதால் இவர்கள் எல்லாம் இங்கு தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாது என்று அதற்கு இடைக்கால தடை நீக்க போட வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடியுள்ளார்கள். இது வெட்கக்கேடு. ஏன் சொல்கிறேன்னா, கோவில்களை பாதுகாக்க, கோவில்களை வழிநடத்த இதற்காக உருவாக்கப்பட்ட இந்து சமய அறநிலைத்துறையானது இதற்காக செயல்படுகிறதா? இந்த அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இதற்காக செயல்படுகிறாரா கேட்டால் இல்லை. ஏனென்றால் இந்த திருநாளில் மக்கள் எல்லாம் எவ்வளவு மன துன்பங்களிலிருந்து விடுபட இதை ஒரு திருவிழாவாக இன்று திருவண்ணாமலை தீபத்தை காண பல்லாயிரம் லட்சம் 30 முதல் 40 லட்சம் மக்கள் அங்கு குவிந்துள்ளனர். இப்பொழுது பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு கழித்து மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது அமைந்துள்ள தீபத்தூணில் இன்று மகா தீபம் ஏற்றப்பட நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை மக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடி, இனிப்பு கொடுத்து கொண்டாடி இன்று காத்து கொண்டிருக்கும் வேளையில் திடீர் என்று இவர்கள் நீதிமன்றம் செல்வதாக இடைக்காலம் அதை தடை போட வேண்டும் என்று நீதிமன்றம் செல்வதாக செய்தி வாயிலாக இந்த செய்தியை கேட்டவுடன் மனது மிகவும் புண்பட செய்கிறது. ஏனென்றால் இவர்களெல்லாம் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் என்பதும் இந்து சமய அறநிலைத்துறை கோவில் கட்டுப்பாட்டில் இந்த கோவிலெல்லாம் எப்படி வழிநடத்தப் போகிறார்கள், எப்படி வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு கேவலமான ஒரு செயலை நாம் பார்க்க கண்கூடாக இருக்கிறது. அதுதான் மாற்று சிந்தனை கொண்டவர்களும் மாற்று மதத்தினரும் இந்து மதத்தை சார்ந்த கோவில்களில் பணியமர்த்துவது என்பது வெட்கக்கேடான ஒரு விஷயம். அதையெல்லாம் உடனடியாக நீக்க வேண்டும். இதற்கு உதாரணமாக சென்னை திருவேற்றூர் பகுதியில் அமைந்துள்ள தியாகராஜா சுவாமி திருக்கோவிலின் இன்று முதல் 3 நாட்களுக்கு கவசம் திறப்பு விழா நடைபெறும். இதற்காக அங்கு மிகப்பெரிய ஒரு கட்டவுட் ஒன்று அமைத்துள்ளார்கள். அது வெட்கக்கேடான இது. ஏன்னா இந்து மதம் என்பது, இந்து மத கலாச்சாரம் என்பது அனைவருமே அறிந்தது. அங்கு சந்தனக்கூடு திருவிழாவில் அமைக்க வேண்டிய கட்டவுட்டை எல்லாம் எடுத்து அங்கு அமைத்துவிட்டு இந்து அமைப்பின் தலைவர் எதிர்ப்பினால் அது பிறகு அகற்றப்பட்டது. இதையெல்லாம் கவனிக்க தவறிய இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள், அவர்கள் இந்துக்களாக இருந்தால் மட்டுமே அந்த உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தை அவர்களால் பார்க்க முடியும். அவர்கள் ஒருவேளை மாற்று சிந்தனை கொண்டவர்களாக, மாற்று மதத்தினராக இருந்தால் அவர்கள் எப்படி இந்து சமய அறநிலைத்துறையில் இந்து மதத்தினருக்கும் இந்து கலாச்சாரத்தையும் இவர்களால் எப்படி நிலைநாட்ட முடியும்? ஆகையால் தயவு செய்து இந்து சமய அறநிலைத்துறையில் பணியாற்றக்கூடிய மாற்று மதத்தினரையும் மாற்று சிந்தனை கொண்டவரையும் அகற்றிவிட்டு இதற்கு உரிய இந்த இந்து மதத்தின் கலாச்சாரத்தை அறிந்த இந்து மதத்தின் சிந்தனை கொண்டவர்களை, இதற்கு தகுந்த நபர்களை அப்பணியில் அமர்த்த வேண்டும். எக்காரணத்து கொண்டும் மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது நீதிமன்றத்தின் தீர்ப்பை உடனடியாக அவர்கள் அமல்படுத்த வேண்டும். அங்கு தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று அனைத்து இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பாக எங்களுடைய கோரிக்கையையும் முன்வைத்து, ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு குளறுபடியை யாராவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இதனின் பின்விளைவுகள் மிகவும் பெரியதாக இருக்கும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.